ஹலோ காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம செக்யூரிட்டி பேஸஸாக ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை பார்க்க போகிறோம். இதுதான் அநேகமாக AZ900ல் ஒரு குறிப்பிட்ட செக்யூரிட்டி பேஸ் பண்ணி கேட்டால் இந்த ரெண்டு சோர்ஸை தாண்டி அவங்க போகவே முடியாது. ரெண்டு முக்கியமான சர்வீஸை தாண்டி கீவேர்ட்ஸ் போகவே முடியாது. அது ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி, செகண்ட் ஒன் இஸ் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். இது ரெண்டையும் தாண்டி அவங்க உங்களால் போக மாட்டாங்க. பொதுவாக இது ரெண்டுத்துலேருந்து தான் கேள்வியே கேட்பாங்கன்னு சொல்ல வரேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ஒரு ப்ராடக்டோட ஓனர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு பெரிய கம்பெனியை ஹேண்டில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு மைக்ரோசாஃப்ட் 365ல் எனக்கு என் எம்ப்ளாயிஸ் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எல்லாமே என்னால் ஆக்சஸ் பண்ண அவங்க விடக்கூடாது. ஏன்னா அவங்க எதாவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சில ஃபீச்சர்ஸை சில எம்ப்ளாயிஸ்க்கும், சில ஃபீச்சர்ஸை சில எம்ப்ளாயிஸ்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்பர்ஸ்க்கு ஒரு விதமான ஃபீச்சர்ஸு, டெஸ்டர்ஸ்க்கு ஒரு விதமான ஃபீச்சர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் சில பேருக்கு தரேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் தான் அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ உடனே நீங்கள் ப்ரோ இதுனா ப்ரோ IAMR இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். பட் அது கொஞ்சம் வேறு, இது கொஞ்சம் வேறு. அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி பார்த்திங்கன்னா பொதுவாக யூசர்ஸ் எந்த மாதிரி குரூப்ஸ் இருக்குது, எந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஃபுல்லாக பீப்புள் பேஸ்டாகவே பார்க்குறது தான் அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியோட வேறு. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரெமிஸ் அஷூர் டைரக்டரியிலேருந்து இத்தனை இருக்குன்னா இந்த யூசருக்கு சைன் ஆன் பண்ணுறதுக்கு நான் இத்தனை இதுக்கும் நான் ஆக்சஸ் தரேன்னா அதுதான் ஆக்டிவ் டைரக்டரி நம்ம சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ IAM வேறு நான் சொன்னோன்னே நீங்கள் நினச்சிருப்பீங்க, என்ன ப்ரோ IAM வேறுன்றீங்க, அப்புறம் எதுக்கு ப்ரோ இஸ் மைக்ரோசாஃப்ட் க்ளவுட் பேஸ்ட் ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸுங்க சொல்கிறாங்க அப்படின்னா. இப்போ IAMனா இப்போ ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் கூட நான் IAMனு சொல்லலாம். கரெக்டாக? ஸோ அஷூர் டைரக்டரியில் ஃபுல்லாகவே பீப்புள் பேஸ்டாக தான் இருக்கும், அதாவது யூசர்ஸ் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இதில் ரோல்ஸ் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம், பட் ஆனால் அது ரோல் பேஸில் போயிடும். அது நீங்கள் ரோல்ஸில் பார்க்கும்போது இப்போ அடுத்து ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். ஸோ அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பர்சன் லாகின் பண்ணால் அவனுக்கு என்னென்ன ஆக்சஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் தரணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் ஆஸ் அ ஓனர். நானா அந்த கம்பெனியோட CEOவாக இருக்கட்டும், அந்த கம்பெனியோட சேர்மனாக இருக்கட்டும், அவங்க முடிவு பண்ணுறது. அதாவது ஹைரார்க்கியை பொறுத்து இருக்குது. ஹையர் மேனேஜர் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் எம்ப்ளாயி செய்யணும்னுவாங்களே, எம்ப்ளாயர்ஸ். பொதுவாக எம்ப்ளாயர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதான் எம்ப்ளாயிஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ டு ப்ரொடெக்ட் யூசர்ஸ் அண்ட் டேட்டா இட் ஆல்சோ சப்போர்ட் சிங்கிள் சைன் ஆன். இதுதான் கொஞ்சம் ரொம்ப செக்யூர்டாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஏகப்பட்ட சைபர் அட்டாக்ஸ் நடக்கிறனால மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இஸ் மேண்டேட்ரி ரைட் நவ் இன் ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ யூசர் அட்டம்ப்ஸ் டு லாகின் ஆக்சஸ் கிளவுட் கம்ப்ளிகேஷன்ஸ் லைக் மைக்ரோசாஃப்ட் 365 ஒரு சேல்ஸ்ஃபோர்ஸ். இப்போ இந்த மாதிரிலாம் நான் பண்ணேன்னா எந்த மாதிரி யூசர் எந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன் ஆஸ் அ ஓனர். ஓகே, ஸோ இப்போ எனக்கு கீழே இருக்கிறவங்களாம் எதை ஆக்சஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறது தான் அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியோட மெயின் ரூல். ஓகே, which authenticates the user and grants secure access to these app. அதாவது authenticates the userனா அந்த யூசர் எந்த யூசர்னு அதை ஆத்தென்டிகேட் பண்ணி அதை செக்யூராக கொண்டு போகிறது தான் ஆக்டிவ் டைரக்டரியோட வேலை. ஓகே, அதனால தான் இதை நம்ம செக்யூரிட்டிக்கு கீழே கொண்டு வரோம். ஓகே, இப்போ ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் பார்ப்போம். பொதுவாக ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்னால் நான் ஒரு ரோலை அசைன் பண்ணிடுவேன். இப்போ டெவலப்பர்ஸில் ஒரு குறிப்பிட்ட யூசர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இவனுக்கு இந்த ரோல் சரி வருமா? இல்லை இவனுக்கு இந்த ரோல் சரி வராது. இவனை தூக்கி நீ வர்ச்சுவல் மிஷினில் போட்டிருப்பா, அவன் அதில் நல்லா பார்த்துப்பான். அவனுக்கு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு தான்ப்பா செட் ஆகும், அவனை ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு தான் ஹையர் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல்ஸுக்கு வருவாங்களே நம்ம கம்பெனி. இப்போ நம்ம கம்பெனியில் ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல்ஸுக்கு ஒரு கம்பெனி ஹையர் பண்ண வரும்ல. இப்போ அவங்க ஹையர் பண்ணோன்னே என்ன பண்ணுவாங்க, அந்த குறிப்பிட்ட ரோலுக்கு அவனை கொடுத்துட்டு குறிப்பிட்ட அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவனை கான்ட்ரிபியூட் பண்ணுற வைக்கிறதுக்காக அந்த ரோல் கீழே அவனுக்கு அதுக்குன்னே ஒரு ரோல் தனியாக பாலிசி இருக்கும், அந்த பாலிசிக்கு கீழே அவனை போட்டுருவாங்க. ஸோ அப்படி தான் இது வேலை செய்யும். ஸோ இந்த பெர்மிஷன்ஸ் பாருங்கள், பெர்மிஷன் ஆத்தரைஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் ரோல்ஸ். அந்த ஸ்பெசிஃபிக் ரோலுக்கு தான் இவன், இந்த ரோலுக்கு தான் இவன், இந்த ரோலுக்கு தான் இவன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மல்டி மேனேஜ்மெண்ட் மாதிரி இவன் 2 ரோல் பண்ணுறான், இவன் 2 ரோல் பண்ணுறான், இவன் 2 ரோல் பண்ணுறான். ஸோ அந்த ரோல் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ இவனுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா இந்த 2 கீ கொடுப்பாங்க, இவனுக்கு இந்த 2 கீ, இந்த கீயும் இந்த கீயும், இவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கீயும் கொடுப்பாங்க. இவனால் இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம எதில் பார்ப்போன்னா ஆக்டிவ் டைரக்டரி, ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் ரெண்டுமே ஒரே ஹேண்ட்ஸ் ஆனில் நம்ம பார்க்க போகிறோம்.
கேட்கும் போதே ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்குல்ல. எஸ், ஈவன் ஐ தாட் தட் ரெண்டுமே ஒரே ஆன்சரில் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி மெக்கானிசம் தட் ரெஸ்ட்ரிக்ட் சிஸ்டம் ஆக்சஸ் பேஸ்ட் ஆன் யூசர்ஸ் அசைன் கண்ட்ரோல். ஸோ கண்ட்ரோல் இல்லைனா ரோல். ஓகே, ஸோ பேசிக்காக இது ஒரு செக்யூரிட்டி மெக்கானிசம். இதுவும் ஆக்டிவ் டைரக்டரி சேர்ந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எந்த யூசர் எந்த இதை லாகின் பண்ணுறாரு, எந்த யூசர் எந்த இதை வியூ பண்ணுறாரு, யார் எடிட் பண்ண முடியும், யார் வெறும் ரீட் மட்டும் பண்ண முடியுங்கிறது கொண்டு நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்து அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியோட டிஃப்ரென்ஸும் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் டிஃப்ரென்ஸும் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு இது கிளியராக புரியலைன்னா இந்த இங்கே இன்னொன்று கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ ஆஸ்பெக்ட் அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி ரோல் பேஸ்ட் கண்ட்ரோல். ஓகேவா, இப்போ நம்ம இது ரெண்டும் பார்ப்போம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியை. ஓகே, இது ஆத்தரைசேஷன் டு அஷூர் ரிசோர்ஸஸ். பொதுவாக யூசர்ஸ் பேஸ்ட் இருக்கனால இதை வந்து ஐஏஎம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபுல்லாகவே யூசர் பேஸ்டுங்கிறனால இதை வந்து வெறும் ரிசோர்ஸஸ் வந்து இப்போ நான் ஆக்சஸ் பண்ண முடியுமா அந்த குறிப்பிட்ட யூசர், அப்படி தான் வந்து ரிசோர்ஸ் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் நீங்கள் வந்து ஒரு நல்லா ஒன்று டேர்ன் பார்த்தீங்கன்னா அந்த யூசருங்கிறவன் எதை ஆக்சஸ் பண்ணுங்கிறத நீங்கள் ரோலில் தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பைன் தான் பண்ணி ஆகணும். இவன் எந்த குரூப்பில் இருக்கணுங்கிறத அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி தான் வந்து சொல்ல முடியும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இது ரெண்டும் வேலை செய்யுது. ஸ்கோப்பு பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் ஹூ யூ ஆர், இது வாட் யூ கேன் டூ, யூசர் குரூப்ஸ் சர்வீஸ் பிரின்சிபல்ஸ் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக குரூப்ஸ் பாருங்கள், குரூப்ஸ் இருக்குது, சர்வீசஸ் பிரின்சிபல்ஸ் அண்ட் டிவைசஸ். இது பெர்மிஷன் வெறும் ரோல்ஸ் மட்டும்தான், ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் ஃபுல்லாக ரோல்ஸ் மட்டும்தான். ஸோ ஆத்தென்டிகேஷனில் தான் இது வரும். கேன் யூ சைன் இன் ஆக்டிவ் டைரக்டரி அண்ட் கேன் யூ பெர்ஃபார்ம் திஸ் ஆக்ஷன் ஆன் திஸ் ரிசோர்ஸ். பொதுவாக இந்த ரிசோர்ஸை உன்னால் ஆக்சஸ் பண்ண முடியும் இல்லையா. ரோல் பேஸ்ட்டை பொறுத்தவரையும் நீங்கள் ரீடராக ரைட்டராக உங்களால் எடிட் பண்ண முடியுமா, டெலிட் பண்ண முடியுமா, இல்லை ஃபஸ்ட்டு உங்களால் ஆக்சஸே பண்ண முடியுமாங்கிறது தான் ரோல் பேஸ்ட் ஃபுல்லாக. ஸோ உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக ஒரு ஷார்ட் ஃபார்மாக சொல்லணும்னா ஹூ யூ ஆருங்கிறது இது, வாட் யூ கேன் டூங்கிறது இது. இவ்வளோதாங்க. இவ்வளோ தான் வந்து நான் வந்து அஷூர் ஆக்டிவ் டைரக்டரிக்கும் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோலும் இவ்வளோ டீப்பாக கொஞ்சம் சொல்ல முடியும். இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹேண்ட்ஸ் ஆன் போனால் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் நான் நம்புகிறேன். ஓகே, வாங்க இப்போ ஹேண்ட்ஸ் ஆன் போவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியர் அண்ட் கட்டாக புரியும். ஃபஸ்ட் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டிஃபால்ட் டைரக்டரின்னு ஒன்று காமிக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே போய் யூசர்ஸ் போக போகிறோம். யூசர்ஸ் போய் ஃபஸ்ட்டு யூசர்ஸ் ஒரு 2 யூசர் ஆட் பண்ணிப்போம். மாஸ்கி. ஓகே, இங்கேயும் மாஸ்கி போட்டு இதை காப்பி பண்ணி நம்ம நோட் பேடில் சேவ் பண்ணிப்போமா. ஓகே, ஆல்ரெடி நான் ஒன்று பண்ணி வச்சுருந்தேன், இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஸோ க்ரியேட். இப்போ ஆட் யூசர், திரும்பி இன்னொரு யூசர் க்ரியேட் பண்ணுவோம். இதுக்கு பாய்னு பேர் வைப்போம். அப்போ பாய்லாம் ஒரு பேர் இருக்கான்னு கேட்காதீங்க, வேறு என்ன வைக்கிறதுன்னு எனக்கு தெரில. இதுக்கு என்ன பாஸ்வேர்டுப்பா, முல்லாவா. டே ஆட்டோ ஜென்ரேட்டட் இல்லாமல் நீங்கள் பாஸ்வேர்டு நீங்களே கூட போடலாம். இந்த டிக் மார்க் எடுத்தால் ஓகேவா, டிக் மார்க் இருந்தால் ஆட்டோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதுவே லாமான்னு சொல்லி ஒன்று கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஓகே, கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் கைஸ். விண்டோஸ் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்குது. ஓகே, என்னாச்சு? யூசர்ஸ் போங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா பாயும் மாஸ்கியும் க்ரியேட் ஆயிரும். ஓகே, இப்போ குரூப்ஸ் போவோம். நியூ குரூப் கொடுங்க. ஸோ செக்யூரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கா, உங்கள் கண்ணுக்கு தெரியும். செக்யூரிட்டிக்கு கீழே தான்
நம்மளுக்கே தெரியும் என்ன வருதுங்கிறது. அசூர் ஆக்டிவ் டைரக்டரி செக்யூரிட்டி கீழே தான் வரும். ஸோ இங்கே போய் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூ கைஸ் நோ வாட் டு டூ. ஓகே, செக்யூரிட்டி கீழே என்ன பண்ணணும்னு கேட்காதீங்க. அதுக்கு கீழே தான் குரூப்பே ஆட் பண்ணணும். இங்கே மைக்ரோசாஃப்ட் 365லேயும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகே, பட் ஆனால் மைக்ரோசாஃப்ட் 365ல் அதுக்கேற்ற டெவலப்பர்ஸாக என்ன, அது மெம்பர்ஷிப் டைப் என்ன, அதெல்லாம் இருக்கும். இதில் வந்து அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி அசைன் சொல்லிட்டு ப்ரீ பில்டாகவே அவங்க வச்சுருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் செக்யூரிட்டி கீழே தான் வரணும். ஓகே, செக்யூரிட்டிக்கு கீழே தான் டெவலப்பர்ஸ்னு நான் இப்போ போட்டிருக்கிற ஒரு குரூப் பேர். செக்யூரிட்டி கீழே ஏன் வரும்னு சொல்கிறேன்னா, ஏன்னா ஆக்டிவ் டைரக்டரி செக்யூரிட்டி கீழே தானே வருது. ஓகே, ஸோ இதுக்கு கீழே டெவலப்பர்ஸ்க்கு கீழே நான் மாஸ்கி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஆட் பண்ணிட்டேன்னா ஓகே, இப்போ ஒரு நியூ குரூப் க்ரியேட் பண்ணி இதுக்கு பேர் என்ன வைக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். டெஸ்டர்ஸ். ஓகே, இதில் ஒரு மெம்பர் ஆட் பண்ணுறேன். அவர் யாருன்னா பாய். இதில் நீங்கள் டெவலப்பர்ஸ் குரூப்பு கூட ஆட் பண்ணலாம். ஓகேவா, ஏன்னா குரூப்புக்குள்ளே குரூப் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே நான் சொல்ல வருது. இப்போ ஆல் குரூப்ஸில் போய் பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் கீழே ஒரு மெம்பர் இருப்பார், டெஸ்டர்ஸ் கீழே ஒரு மெம்பர் இருப்பார். ஓகே, இப்போ நம்ம ரிசோர்ஸ் குரூப் போவோம். ரிசோர்ஸ் குரூப்பில் போய் நம்ம மாஸ்கி ஆர்ஜியில் போய் இங்கே ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கு அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்குது, பட் ஸ்டில் இட் வில் கம், டோன்ட் வரி. ஆட் ரோல் அசைன்மெண்ட். இதுதான் வந்து ரிசோர்ஸ் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். இது ரிசோர்ஸ் பேஸ்ட் சொல்ல முடியாது, ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல், ரிசோர்ஸ் கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணுறது ஆர்பிஏசி. இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் ஃபுல்லாக ஆக்டிவ் டைரக்டரி. ஓகே, ஏடி புரியுதா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் ஜாப் ஃபங்க்ஷன் ரோல் இது கொடுக்கலாம், இல்லை ப்ரிவிலேஜ் கொடுக்கலாம். நான் வந்து ஓனர் கொடுக்குறேன். ஓனர் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்து மெம்பர்ஸ் யாரப்பா நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் மெம்பர்ஸாகவும் ஆட் பண்ணலாம், இல்லை குரூப்பாகவும் ஆட் பண்ணலாம். நான் குரூப்பாக வந்து செலக்ட் மெம்பர்ஸில் போய் யூசர் குரூப் அண்ட் சர்வீசஸ் பிரின்சிபல் இங்கே இருக்கு பாருங்கள். இதில் நீங்கள் என்னத்தை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் டெவலப்பர்ஸில் எவன்லாம் இருக்கானோ அவனெல்லாம் ஓனராக போகணுன்னு நினைக்கிறேன். புரியுதா? ஓனராக போகணுன்னா அந்த குறிப்பிட்ட மாஸ்கி குரூப்புக்கு மட்டும் அவன் வந்து ஓனரு. ஓகே, அதில் என்ன நடந்தாலும் அவன் அதை சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ அலோ யூசர் டு ஒன்லி அசைன் செலக்டட் ரோல்ஸ் டு ஃபியூவர் ப்ரிவிலேஜஸ். நான் என்ன சொன்னேன், ரெக்கமெண்டட் தான் நம்மள மாதிரி ஆளுங்க டெவலப்பர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அஜூர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக டீப்பாக போக போக நீங்கள் ப்ரிவிலேஜ் ரிலேட்டடாக யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ரெக்கமெண்டட்லேயே நீங்கள் போகலான்னு நான் யோசிக்கிறேன். இதுக்கு நம்மளுக்கு இந்த உம்பு. ஓகே, ப்ளஸ் பே ஆஸ் யூ கோ வேறு இருக்கேன் நான். பட் ஆனால் இதெல்லாம் காஸ்ட் இல்லை, நான் காஸ்ட்டான இதுக்கு சொல்கிறேன். காஸ்ட் ஆகுனா ரெக்கமெண்டட்லேயே போயிருங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு ரோல் ஆட் பண்ணிட்டோம். அந்த ரோலை பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே போய் ரோல் அசைன்மெண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் கீழே என்ன இருக்குது, வியூ எடிட் பண்ணலாம்னா எடிட் பண்ணலாம். இப்போ நான் இன்னொரு ரோல் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டீம் ப்ரிவிலேஜ்டு போகாமல் வெறும் ஜாப் ஃபங்க்ஷன் ரோலில் போய் ரீடரில் போய் ரீடர் கொடுத்துட்டு இந்த டெஸ்டர்ஸ் எல்லாம் டெவலப்பர்ஸ் பண்ணுறத முதல் ஆக்சஸே பண்ணக்கூடாதுப்பா. சும்மா அவங்க பார்த்தா மட்டும் போதும், எடிட்லாம் பண்ணக்கூடாதுன்னா நான் வந்து ரீடர்னு கொடுத்துட்டு செலக்டர் ரோல் ரீடர்னு கொடுத்துட்டு அதில் டெஸ்டர்ஸை போடுறேன். ரிவ்யூ அண்ட் அசைன். ஓகே, ஸோ இதோட சப்ஸ்கிரிப்ஷன் ஐடியும் அது கொடுத்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீடரில் ஒருத்தவங்க இருக்காங்க, ஓனர்ஸில் 2 பேர் இருக்காங்க. எம்பிஆர் வந்து மொத்த இதுக்குமே ஓனரு. டெவலப்பர்ஸ்க்கு இது இந்த குறிப்பிட்ட மாஸ்கி குரூப் இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு டெவலப்பர்ஸும் ஓனராக நான் போட்டிருக்கிறேன். அதாவது டெவலப்பர்ஸ் குரூப்பு, டெவலப்பர்ஸ்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஓனருங்கிற மாதிரி போட்டிருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபால்ட் டைரக்டரியில் யூசர்ஸ் போவோம். இப்போ இதில் மாஸ்கியோட யூசர் பிரின்சிபல் நேமை எடுத்து காப்பி பண்ணி நான் வந்து ஒரு குரோம்குள்ளே போய் அங்கே பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு நம்ம என்னென்னு கொடுத்தோம், நம்மளே ஆட்டோ ஜென்ரேட்டர்லேருந்து தான் எடுத்தோம் இல்லையா, அதை கொடுத்தீங்க. ஸோ அது என்ன பண்ணுவோம், இப்போ
ரொம்ப வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் நடக்கும். ஓகேவா? இதை பண்ணிவிட்டு எஃப்க்கு பதிலாக ஜி போட்டு அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி விட்ருவோம். பாஸ்வேர்டு அப்டேட்டேஷன் கேட்கும் ஃபஸ்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போவோம். நெக்ஸ்ட் என்ன கேட்குதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமா. மோஸ்ட்லி ஆத்தென்டிகேட்டர் ஆப்பு சைன் பண்ண சொல்லி கேட்கும்னு நினைக்கிறேன். ஆத்தென்டிகேட்டர் ஆப் யார்ட்டாவது இல்லைனா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃபார் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். ஒரு குறிப்பிட்ட கோடு நினச்சேன், அதே தான். மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கும், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஃபோனில் இருக்கிறோம், இல்லைனா இதுலேயும் இருக்குது. அது பேர்னா ஐஃபோன்லேயும் இருக்குது. ஆத்தென்டிகேட்டராக ப்ரீ பில்டாக வரும் ஃபார் மைக்ரோசாஃப்ட் அண்டு ஏடபிள்யூஎஸ் இந்த மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங்காக இருக்கட்டும். கொஞ்சம் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கேனர் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்கேன் எடுத்து ஒன்றும் பண்ண வேணாம், அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதாவது ஆத்தென்டிகேட்டர் ஆப் உள்ளே இருக்குல்ல, ஆத்தென்டிகேட்டர் ஆப் உள்ளே போய் அங்கே மேலே ஒரு ப்ளஸ் பட்டனும் ஒன்று இருக்கும். ஓகே, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அது வந்து லைக் லிட்ரலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்கேன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் போயிடும் மோஸ்ட்லி. ஐ திங்க் இட்ஸ் டேக்கிங் டைம் கைஸ். கொஞ்சம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் போயிடுறேன், ஏன்னா நான் ஸ்கேன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்து அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து இங்கே ரெக்வஸ்ட்டாக வரும். ஓகேவா? எல்லாத்துலேயும் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சரு. சைன்இன் கொடுத்தோன்னே அந்த நம்பரை டைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்பரை டைப் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஃபால்ட் டைரக்டரி உங்கள் ஆத்தென்டிகேட் ஆப்பில் ஒரு லிஸ்ட்டில் வந்து அது வர ஆரம்பிச்சிடும். ஓகே, டன்னு கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அது நெக்ஸ்ட்டு ரொட்டேஷனுக்கு போகும். ஸோ திஸ் ப்ராசஸ் கொஞ்சம் ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான். ஸோ நம்ம பொறுமையாக தான் இந்த ஹேண்டில் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. Get started. Skip. ஓகே பீப்புள், இப்போ இங்கே நம்மள்ட்ட எந்த ரிசோர்ஸும் இல்லை. ஸோ ரிசோர்ஸ் குரூப்பில் போய் பார்ப்போமா. ஏதாவது ஒன்று இருக்கணுமே. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இங்கே எத்தனை ரிசோர்ஸ் இருக்குது? இத்தனை ரிசோர்ஸ் குரூப்புக்கு. ஆனால் இதுக்கு ஆக்சஸ் பாருங்கள், இந்த குறிப்பிட்ட ஐடிக்கு ஆக்சஸ் ஒன்றே தான் இருக்குது பாருங்கள். ஸோ நான் என்ன சொன்னேன், இதை மட்டும்தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும், வேறு எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியுங்கிற எதுவுமே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுங்காக இதை தான் வந்து ஆக்டிவ் டைரக்டரின்னு சொல்லுவோம். அதாவது ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். வேறு எதையுமே நான் ஆக்சஸ் பண்ண விட மாட்டேன். இந்த ரிசோர்ஸ் குரூப் மட்டும்தான் இவன் ஆக்சஸ் பண்ணும், இந்த ரிசோர்ஸ் குரூப்பில் மட்டும்தான் இவன் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப்பில் அவன் என்ன வேணால் க்ரியேட் பண்ணலாம். கரெக்டாக? இப்போ நான் வர்ச்சுவல் மிஷின் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே போய் க்ரியேட்டுன்னு கொடுக்குறேன். மாஸ்கி ஆர்ஜிக்குள்ளே இவன் க்ரியேட் பண்ணலாம். அஷூர் யூசர்னே போட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டாண்டர்ட் கைஸ், இது கொஞ்சம் பார்த்து கொடுங்க. அஷூர் யூசர்னே இருக்கட்டும். பாஸ்வேர்டு எஸ்எஸ்ஹெச் கீ அலோட் சென்டர் போர்ட்ஸ். ஓகே, ரிவ்யூன்னு க்ரியேட் கொடுத்துட்றேன். ஸோ ஃபைனல் வேலிடேஷன் முடிஞ்சு. என்ன ரொம்ப அதிகமாக கேட்குது? பெருசாக ஏதாவது கொடுத்துட்டேன்னா? 8 ரூபா per hour. ₹8 per hourக்கு நான் என்ன கொடுத்தேன்? சென்ட்ரல் இந்தியா அவைலபிலிட்டி ஜோனு ஸ்டாண்டர்டு போங்களேன். இமேஜ் என்ன கொடுக்கலாம்? உபுண்டு சர்வர் ஜென் 2 தான் கொடுத்தேன். ஓ, இங்கே 2 CPU வச்சு கொடுத்துருக்கேன்.
ஓகே ஓகே இதுக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஒரு சிபி வச்சு கொடுக்கலாம். கொஞ்சம் கஞ்சமாக இருக்கணும். இல்லை இவ்வளோலாம் நம்மளுக்கு பெருசாக போக தேவையில்லைன்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளோதான் கைஸ். ஸோ ரிவ்யூ அண்ட் கிரியேட். இது பர்ஃபெக்ட். 8 ரூபாலாம் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கெலாம் என்னால் செலவு பண்ண முடியாது. திஸ் இஸ் டூ பிக் ஃபார் மீ. ஓகே, ஸோ அந்த ப்ரைவேட் கீயை நான் டவுன்லோட் பண்ணிட்டு ரிசோர்ஸை க்ரியேட் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறேன். அதுவும் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது க்ரியேட்டும் ஆகிடுச்சு. ஸோ என்னால் க்ரியேட் பண்ண முடியுது. ஓகே, விச் இஸ் ஆக்சுவலி குவைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஏன்னா ப்ரோ விர்ச்சுவல் மிஷினே நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுது அப்படின்னா எஸ், நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் அந்த குறிப்பிட்ட ரிசோர்ஸ் குரூப்புக்கு மட்டும். சரி, அப்போ ரிசோர்ஸ் குரூப் உன்னால் க்ரியேட் பண்ண முடியுதா பாருங்கன்னா, நான் நீங்களே பாருங்கள் க்ரியேட் பண்ண முடியுதானே உங்களால். ஓகே, லெட் மீ கிவ் QQQ. யூ டு நாட் ஹேவ் பர்மிஷன்ஸ். புரியுதா? இப்படி தான் அசூர் ஆக்டிவ் டைரக்டரியும் ரிசோர்ஸ் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோலும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யுது. அதாவது ரோல் பேஸ் கூட சொல்லலாம், உங்கள் இஷ்டம். ஸோ இப்போ நான் இதை க்ரியேட் பண்ணிட்டேன்ல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம வந்து திரும்பியும் சைன் அவுட் பண்ணிடுறேன். ஓகே, இது யாருப்பா அவர்? தேவையில்லை. அனதர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன். எங்கேப்பா இவர்? பாய், இவர் அக்கௌண்ட்டு. இதை எடுத்துகிட்டு வந்து இதையும் சைன்இன் பண்ணுறேன். ஓகேவா? இது எல்லுக்கு பதிலாக எம்முன்னு மாற்றிட்டு மாமா. ஓகே, பாய்னா மாமான்னு வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஆத்தென்டிகேட்டர் ஆப் தான் இதுக்கும் எல்லாமே. நான் ஏன் உங்களுக்கு திரும்பி இதெல்லாம் பண்ணி காமிக்கிறேன்னா, ஆக்டிவ் டைரக்டரி இதெல்லாம் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் ஆத்தென்டிகேட்டர் ஆப் உள்ளே வச்சுக்கணும். இதுவும் எப்படி ஆத்தென்டிகேட்டர் வழியாக தான் போகும். அதனால தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேன். ஓகே, ஓகே கைஸ், உங்களுக்கு நான் ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம்ல. ஸோ இது வந்து இப்போ வந்து இந்த ரீடர்னால் ஆக்சஸ் பண்ண முடியுமா முடியாதா? ரிசோர்ஸ் குரூப்பை ஆக்சஸ் பண்ணாலும் அது உள்ளே இருக்கிற விர்ச்சுவல் மிஷினை அவனால் சர்வரை ஸ்டாப் பண்ண முடியுமா முடியாதா? அது யாராவது என்கிட்ட பதில் சொல்லுங்கள். ஓகே, அது ஒரு இதுவாக ஒரு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி. ஓகே, இந்த வீடியோ இப்போ இந்த பார்ட் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் அதை யோசிச்சு வச்சுருங்க. இந்த பார்ட் முடிச்சோன்னே நம்ம எப்படியும் அதை பார்க்க தான் போகிறோம். ஆல்ரைட், ஓகே, நோட்டிஃபிகேஷன் அப்ரூவ் ஆயிடுச்சு. டன். இப்போ அஷூர்க்குள்ளே வந்துடும். இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டார்ட்னு ஒரு ஸ்கிப் கான்செப்ட் வரும். மைக்ரோசாஃப்ட். ஓகே, உள்ளே வந்துருச்சு நினச்சேன். ஸ்கிப் காட் இட். ஓகே, இப்போ ரிசோர்ஸ் குரூப் போகுமா, அதை ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா? ரிசோர்ஸ் குரூப் உள்ளே போயிட்டேன். என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது கைஸ். இப்போ உள்ளே வருது. அப்போ ஏன் ஆக்சஸ் பண்ண முடியுது என்னால்? ஏன்னா ரீடர் என்னால் பார்க்க முடியும். ஆனால் இதில் வேலை பார்க்க முடியுமா இல்லையா, இது உள்ளே போய் எடிட் பண்ண முடியுமா இல்லையாங்கிறது எனக்கு தெரில. ஐ டோன்ட் நோ. ஃபைன், லெட் மீ ட்ரை டு ஸ்டாப் திஸ். எஸ், ஸ்டாப் பண்ணுது. அப்போ நம்ம தப்பாக பண்ணிட்டோமா? இல்லை, கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ இதனால் ஸ்டாப்பே பண்ண முடியாது. இட்ஸ் ஃபெயில் டு ஸ்டாப் பிகாஸ்
டஸ் நாட் ஹேவ் ஆத்தரைசேஷன். ஸோ அந்த குறிப்பிட்ட ரோலுக்கு வராது. ஏன்னா அந்த ரோலுக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு அதிகாரமே தரல. உன் வேலை ரீட் பண்ணுறது மட்டும்தான், ஸ்டாப் பண்ணுறது உன் வேலை கிடையாது. உனக்கு என்ன வேலையோ அதை தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளியர் அண்ட் கட்டாக சொல்லிட்டேன். டெஸ்டர்ஸோட வேலை என்ன? ரீடர் மட்டும்தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ரோல் போடுவோம். இன்னொரு ரோலில் போய் இப்போ அவனுக்கு நான் என்ன பண்ணுறேன், எடிட்டிங் ப்ரிவிலேஜஸ் கொடுப்போமா. கான்ட்ரிபியூட்டர் இருக்குல்ல, virtual மிஷின் கான்ட்ரிபியூட்டர்னு ஒன்று இருக்கும். எஸ், இங்கே இருக்குது. இந்த ப்ரிவிலேஜ் வந்து நான் அவனுக்கு தூருவேன். வேர்ச்சுவல் மிஷினை இவன் கான்ட்ரிபியூட் பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் டெஸ்டர்ஸ்குள்ளே யார் இருக்கா, பாய் இருக்கார்ல, அவரை நான் ஆட் பண்ணுறேன். செலக்ட் கொடுத்து ரிவ்யூ அண்ட் அசைன் கொடுத்து இப்போ இவனுக்கு ஒரு ரோல் நான் ஆட் பண்ணுறேன். இவனுக்கு மட்டும் தனியாக குரூப்பே இல்லாமல் இவனுக்கு மட்டும் இந்த ரோல் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சுருக்கிறேன். ஓகேவா. சம்டைம்ஸ் ஒரு கன்சல்டண்ட்டாக எக்ஸப்ஷனலாக வருவானுங்களே, வந்து அவனுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பெரிய ரோல் கொடுப்போம், நம்மளுக்கு சப்போஸ் தெரிலனா எம்ப்ளாயீஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் அவன் வந்ததாக வச்சுக்கோங்க. ஓகே, பாய் வந்து வேர்ச்சுவல் மிஷினை இப்போ கான்ட்ரிபியூட் பண்ணிட்டான். ஓகே, அவனுக்கு நான் கொடுத்துட்டேன் அந்த ரோலை. ஓகே, ஃபைனலாக ஆட் ஆகிடுச்சா? ஆட் ஆகிடுச்சுப்பா, ஃபைன். இப்போ என்ன பண்ணுவோம், நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ ஸ்டாப் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இப்போயும் ஃபெயில் டு ஸ்டாப்னு வருது. ஏன்? நான் தான் அவனுக்கு அந்த ரோல் கொடுத்துட்டேனே. இப்போ மாஸ்கி பை உள்ளே போகிறேன். ஓகே, அஷூர் விர்ச்சுவல் மிஷின் உள்ளே போகிறேன். மேபி இட் வில் டேக் டைம். ஓகே, திரும்பி ஓகே, ஐ திங்க் இட்ஸ் டேக்கிங் டைம். இன்னும் வந்து அந்த ஒரு இதுக்குள்ளே போகல. ஐ திங்க் அவனை அந்த குரூப்புக்குள்ளேருந்து நம்ம ரிமூவ் பண்ணால் போகுமா போகாதா, எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு இது பார்த்துருவோம் கைஸ், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, திரும்பியும் ஸ்டாப் பண்ணுறேன். வெயிட், போன டைம் ஆனது இந்த டைம் ஃபெயில்டுன்னு வரல. வெயிட், மிஷின் இஸ் கெட்டிங் ஸ்டாப்ட் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வரையும் ஃபெயில்டுன்னு வந்துட்டு இருந்தது, இப்போ ஸ்டாப்பிங்க்கு போயிடுச்சு பாருங்கள், டைம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் இங்கே அவனுக்கு கான்ட்ரிபியூட்டர்னு கொடுத்துட்டேன். வேர்ச்சுவல் மிஷினில் அவன் என்ன வேணால் பண்ணலான்னு நான் சொல்லிட்டேன். அதனால் அவனுக்கு கான்ட்ரிபியூட் ஆகி போக ஆரம்பிச்சிருச்சு. இட் காட் ஸ்டாப் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் திரும்பி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட்டஸ் பாருங்கள், ஸ்டாப் டீலொக்கேட்டட். அது பாய்னால் எப்படி பண்ண முடியுது? ஏன்னா அவனுக்கு ஸ்பெஷல் ஆக்சஸ் நான் கொடுத்துட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டாப்டு வேர்ச்சுவல் மிஷின். ஸோ ஸ்பெஷல் ஆக்சஸ் நான் கொடுத்தனால அவனால் அது மேலே போக முடியல. ஓகே, ஐ மீன் அவனால் அதை ஆக்சஸ் பண்ண முடியுது. ஆனால் டெஸ்டர்ஸ்னால ரீடர் இப்போ வேறு எவனாவது இந்த டெஸ்டர் குரூப்பில் இருந்தானா அவனால் வெறும் ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். அவனால் உள்ளே எதுவுமே பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது, ஸ்டார்ட் பண்ண முடியாது. அந்த வேர்ச்சுவல் மிஷினை அவன் எதுவுமே பண்ண முடியாது. நான் அவனுக்கு ஸ்பெஷல் ஆக்சஸ் கொடுத்தனால இவனால் அது பண்ண முடியுது. ஸோ இப்படி தான் வந்து இது வேலை செய்யுது. என்னது? அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி அண்ட் ஆர்பிஏசி. ஓகே, ஆக்டிவ் டைரக்டரி மூலிமா யூசருக்கு நான் வந்து யூசர் மூலிமா நான் வந்து என்ன பண்ணுறேன், அவனுக்கு ஒரு ரோல் அசைன் பண்ணிடுறேன். ஓகே, ஐ மீன் ஆக்டிவ் டைரக்டரி மூலிமா அவனுக்கு நான் வந்து யூசர்னு ஒன்று க்ரியேட் பண்ணி, இல்லை ஒரு குரூப்பு க்ரியேட் பண்ணி அவனை அந்த குரூப்பில் உள்ள அனுப்பிச்சுட்டு, இல்லை தனியாகவே ஒன்று க்ரியேட் பண்ணி அவனுக்காக அவனை போய் ஆர்பிஏசியில் விட்டுருவேன். அதாவது ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல், வேர் ஐ வில் அசைன் ரோல்ஸ் டு ஹிம். அவனுக்கு மட்டும் ரோல்ஸ் அசைன் பண்ண மாட்டேன், குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் அசைன் பண்ணுவேன். குரூப் டு குரூப் கூட, குரூப்புக்குள்ளே ஒரு சப் குரூப் வச்சு கூட நான் அசைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி அசைன் பண்ணி அந்த ஒரு இப்போ அவன் வந்து குரூப்புக்குள்ளே இருக்கும்போது அவன் ரீடராக இருந்தான். அவன் வெளில அவனுக்கு தனியாக நான் ஆக்சஸ் பண்ணும்போது அவனால் வேர்ச்சுவல் மிஷினுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது, அவனால் ஸ்டாப் பண்ண முடியுது. ஸோ தட்ஸ் வாட் ஐ மென்ட் டு சே ஹியர். ஓகே, அதனால தான் நான் 2 யூசர் க்ரியேட் பண்ணேன் ஆக்சுவலி. ஓகே, உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம், வேணான்னா வந்து ஃபுல்லாக நீங்களே வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். எதுக்கு? அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாஸ்கி பையில் இருக்க வேர்ச்சுவல் மிஷினை ரிமூவ் பண்ணும். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு காசு. ஸோ ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணி விட்ருங்க, எப்போவுமே டெலீட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே,
டெலீட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் இப்போ எப்படி தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக டெலீட் ஆயிரும், கவலைப்பட வேணாம். அடுத்து யூசர்ஸில் போய் தேவையில்லைன்னா டெலீட் பண்ணிடுங்க கைஸ், ரொம்பலாம் வச்சுக்கக்கூடாது. சும்மா அப்புறம் நொண்டு வாங்குவங்களாம். ஓகே, குரூப்ஸில் போய் 2 குரூப்ஸையும் டெலீட் பண்ணி விட்ருவோம். டெலீட்டுன்னு கொடுத்து, ஸோ டெலீட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிரும். ஓகே, இப்போ போய் இந்த மாஸ்கி இதில் போய் ஆக்சஸ் கண்ட்ரோலில் ரோல் அசைன்மெண்ட் பாருங்களேன், எப்படி வந்துருச்சு பாருங்கள். அன்னோன், இது இன்னும் காமிக்குது. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் இதுவும் போயிடும், இதுவும் அன்னோனுக்கு போயிடுச்சு பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக டெலீட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் டெலீட் பண்ணோடனே மறந்துடாமல் ஆத்தென்டிகேட்டர் ஆப், உங்கள் ஆத்தென்டிகேட்டர் ஆப்லேயும் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது உள்ளே போய் சைடில் செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ இதுவும் ரிமூவ் ஆகிடுச்சு. வேர்ச்சுவல் மிஷினும் டெலீட் ஆன மாதிரி அது சொல்லிடுச்சு. எதுக்கு நம்ம ஒரு டைம் பார்த்துப்போம். வேர்ச்சுவல் மிஷின் எதுவுமே இல்லை பாருங்கள் இங்கே. இப்போ வேர்ச்சுவல் மிஷின் டெலீட் ஆச்சா இல்லையான்னு சும்மா வேர்ச்சுவல் மிஷின் அப்படி போய் கிளிக் பண்ணி பார்த்தாலும் இருக்காது. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெட்வொர்க்கிங்கை பற்றி பார்ப்போம் கைஸ். ஓகே, தேங்க்யூ கைஸ்.